ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க துர்கா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான விஷயத்தை பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, கேன்சர் அப்படின்னாவே ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவோம். அதுவே சாதாரண நடுத்தர குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சஃபர் ஆயிருவாங்க. என்ன பண்றது, யாரை போய் பாக்குறது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு கேள்வி ஆயிரும். அப்படி கஷ்டப்படுறவங்களுக்காக தான் ஒரு சூப்பரான ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்ஜன் ஆயுர்வேதா கேன்சர் ஹாஸ்பிட்டல். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை முகப்பேர்ல இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேன்சரை வெறும் நோயா மட்டும் பார்க்காம நம்ம பாரம்பரிய ஆயுர்வேதா முறைப்படி குணப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பேஷண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டு டயட் பிளானும் பண்றாங்க. இவங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லாவும் பாதுகாப்பாவும் இருக்கும். வீக்கா இருக்கிறவங்க கூட ஸ்ட்ரென்த் ஆயிருவாங்க. கேன்சர்னா பயங்கர நிலைமையை மாத்தி கேன்சர்னா நம்பிக்கை அப்படிங்கிற புது வழியை இவங்க காட்டிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷல் என்ன, பேஷண்ட்டுக்கெல்லாம் எப்படி புது மறுவாழ்வு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நேரடியாக போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கோம். இங்க பேஷண்ட் என்ன கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுங்கிறத இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். கண்டிப்பாக மேம், என்ன டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா முக்கால் பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவாங்க, சரிங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர பேஷண்ட் வராங்களா, அட்டெண்டர் வராங்களா, யார் வராங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் கேதர் பண்ணி கேட்போம், சரிங்களா? வெல்கம் பண்ணி உட்கார வச்சிட்ட பிறகு என்ன ரிப்போர்ட்ஸ் கையில் இருக்குது, வந்திருக்கும் யார், சப்போஸ் பேஷண்ட் வரல அட்டெண்டர் வந்திருக்காங்கன்னா ஏன் பேஷண்ட் வரல கேட்போம். பேஷண்ட் முக்கால்வாசி கேன்சர் பேஷண்ட்னால ட்ராவல் பண்ணிட்டு வர முடியாது. நிறைய பேர் யாரும் சென்னையிலேருந்து வரவங்களும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையிலே மட்டும் தான் பிரான்ச் இருக்குது. நிறைய பேர் கன்னியாகுமரி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல் அந்த சைடில் வருவாங்க. பேஷண்ட் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்காங்களோ வந்துட்டு இங்கே டாக்டர் கிட்ட பேசுகிறப்போ வீடியோ கால் பண்ணி கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் மூலியமா வீடியோ காலோ வாய்ஸ் காலோ டாக்டர் பேஷண்ட் கன்சல்ட் பண்ணி பேசவும் செய்யலாம், சரிங்களா? சரி, வரவங்க மெயினாக ரிப்போர்ட்ஸ் என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேன் தேவைப்படும், பயாப்சி தேவைப்படும், சிடி ஸ்கேன் தேவைப்படும், எம்ஆர்ஐ தேவைப்படும், அப்புறமா பிளட் டெஸ்ட். எல்லாமே ரீசெண்டாக இப்போ எடுத்து தான் வேணும். ஏன் இப்போ எடுத்து கேட்குற அப்படின்னா நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 1 year 2 years பேக் எடுத்து ரிப்போர்ட் கொண்டு வராங்க. அது கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய கண்டிஷன். அப்போ என்ன கண்டிஷன் இருக்கோ அதை வச்சு நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ப்ரெசென்டான கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு, ப்ரெசென்டா இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரிஞ்சா வச்சு தான் டாக்டர் எப்படி கொண்டு வரலாம், கேன்சர் ப்ரிவென்ஷன் பண்ண முடியுமா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக டாக்டர் எல்லாமே சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் ரிப்போர்ட்ல கன்ஃபர்மேஷன் இருக்கு, கேன்சர் கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நாங்கள் ஓகே டாக்டர் பக்கம் அனுப்புவோம். இன்கேஸ் பேஷண்ட் வந்திருக்காங்க, பேஷண்ட் வர முடியல, வீல் சேர்ல இருக்காங்க அப்படின்னா கூட நாங்கள் பேஷண்ட் டாக்டர் வெளில பார்ப்பாங்க. உள்ள வர முடியல பேஷண்ட் வெளில டாக்டர் பார்க்கவும் செய்வாங்க. எக்ஸாமினேஷனும் பண்ணுவாங்க. பேஷண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் பக்கல் முக்கசவா இருக்கும், வாயில கேன்சர் இருக்கும், லங்ல கேன்சர் இருக்கும். நிறைய பேஷண்ட் தொட்டு பார்க்க டாக்டர் யோசிப்பாங்க. நம்ம டாக்டர் அப்படிலாம் இல்லை. பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி ப்ரெசென்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு, என்ன ஏன் கூட தெளிவா எல்லாமே சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் மெடிசன் மூலியமா ஃபர்ஸ்ட் வரவங்க நேரில் வந்துருவாங்க. செகண்ட் டைம் அவங்கள வந்துட்டு போக முடியாது. நிறைய பேர் பேஷண்ட் அட்டெண்டராக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருப்பாங்க, யூஎஸ்ல இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்காக மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க திரும்ப யூஎஸ்க்கு, அமெரிக்கா போயிடுவாங்க. அப்படி பேஷண்ட் திரும்ப அட்டெண்டர் செகண்ட் விசிட் தேர்ட் விசிட் வரப்போ திரும்பி நம்ம நேரில் வர முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளால ஆன்லைன் கால் பேச வைப்பாங்க. செகண்ட் டைம் ஆன்லைன் கால் பேசிட்டு மெடிசன் இங்கேருந்து கொரியர் மூலியமா சென்ட் பண்ணி நாங்கள் விடுவோம். நாங்கள் மற்ற வேறு டவுட் இருக்கு அவங்களுக்கு எதுனா? டாக்டர்ஸ் கிட்ட கேட்க நிறைய கேள்வி இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மாடர்ன் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கிறப்போ ஏன் புனர்ஜன் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுப்போம்? ஸோ இது என்னென்னா மாடர்ன் ட்ரீட்மெண்ட் கேன்சருக்காக இப்போ டே பை டே நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால நிறைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ ஆனால் இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளமுமே கூடவே வந்துட்டு இருக்கு. சில பேருக்கு நல்ல ரிகவரி இருக்கும், அண்ட் சில பேருக்கு கொஞ்சம் ரிகவரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே கூட நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரிகவரி கொஞ்சம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே. ஸோ ஏன்னா இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது ரசாயன ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ரசாயன ஆயுர்வேதா ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு மைல்டான டோஸ்லேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா எஃபெக்டிவாகவே தெரியும். சார், இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் கூட சரி பண்ண முடியுமா? அது டிபெண்ட்ஸ் பேஷண்டோட வயது முதல்ல, சரிங்களா? அப்புறம் அவங்களோட வைட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் நாங்கள் இன்டெகிரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ அட்வான்ஸ் போக என்ன ஆகும்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம ஒரு பாலியேட்டிவ் கேரை தான் அவங்களை பார்க்க முடியும். ஆனால் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வராங்க. இப்போ ஒரு மார்பக புற்றுநோயில் வராங்க, ஒருத்தங்க இப்போ தான் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைமரியாகவே இருக்குது கண்டிஷன் அப்படின்னா
கண்டிப்பாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதுலேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து சர்ஜரியோ இல்லை வந்து என்ன மாதிரி தேவைகள் இருக்கோ அதை வந்து நம்ம அலோபதிலையும் அவங்கள வந்து விசிட் பண்ண சொல்லுவோம். விசிட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து இன்டெகிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து ரெக்கவரி ஆகிடுவாங்க. ஸோ ஆனால் அதே மாதிரி ரொம்ப வயது அதிகமானவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி ரேட் வந்து கண்டிப்பாக வந்து சின்ன ஒரு 30-40 இயர்ஸ்க்கு ஒரு 2 நாளில் ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க வைட்டல்ஸ்லாம் அப்படி தான் இம்ப்ரூவ் ஆகும். டாக்டர், இந்த மெடிசன்ல மெட்டல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா? ஸோ வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நல்லா பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து மெட்டல்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நிறைய பாவனை கொடுத்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இதில் வந்து ஒரு 4 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது வந்து பேஷண்ட்ஸ்க்கே வந்து நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸுமே உட்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிற பேஷண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. சார், இப்போ இதுல தங்கம், இரும்பு, மெட்டல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி மருந்தா மாறுது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு வந்து பண்ணி தான் நீங்கள் எதாக இருந்தாலுமே தர முடியும். இதில் வந்து டைரெக்டாக வந்து தங்கம்னா தங்கம் அரைச்சு அப்படியே போட்டுற மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ தங்கம் விற்கிற வேலைக்கு தங்கம்லாம் யாரும் போடவே முடியாது. அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதோட ஓர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து புடம்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராசஸ். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து பியூரிஃபை பண்ணி அதோட ஓர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மெடிசனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆயுர்வேதிக்ல ஒன் ஆஃப் த முறை. இது வந்து எப்பத்துல இருந்தோ பண்ணிட்டு இருக்காங்க. இது யாரோ இப்பதான் வந்து பண்றாங்க, இது நேற்று வந்து பண்ணிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதெல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப காலமாகவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பியூரிஃபை பண்ணி அதோட மெடிசன் குவாலிட்டிக்காக அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து எந்த வகையான உங்களுக்கு பக்க விளைவுகளும் கண்டிப்பா இருக்காது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சாப்பிட முடியாம வெறும் தண்ணி, கஞ்சி அந்த மாதிரி மட்டும்தான் உள்ள போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு உங்களோட மருந்து வந்து கொடுக்கலாமா? ஸோ கண்டிப்பாக கொடுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் அதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பேஷண்ட் வந்து நார்மலாக வந்து கஞ்சி எடுக்கிற பேஷண்ட்ஸ் தாராளமாக வந்து நீங்கள் இந்த நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் வந்து அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அடிக்குவேட் அமௌண்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து சும்மா வந்து ஒரு கிளாஸ் கஞ்சி மட்டும்தான் ஒரு நாள் பூரா குடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 800 to 1000 ml. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கஞ்சி, தண்ணி, ஜூஸ் இதெல்லாமே வந்து குடிக்கிற ஒரு பேஷண்ட்ஸ் தாராளமாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுலேயும் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்க கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். சார், இப்போ இது வந்து ரொம்பவுமே பழமையானதுன்னு சொல்றாங்க. ஆமா. அப்பயே நிறைய பேருக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா யார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னு ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. ஆஃப்டர் கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலும் இன்டர்நெட். எதா இருந்தாலும் இப்போ நீங்க இங்க வரதுக்கு எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆட்டோக்காரங்களை கேட்டு வரும். இப்போ போட்டோமா வந்துச்சா அந்த மாதிரி நீங்க போட்டு பார்த்தாலே உங்களுக்கே சொல்லிடுது என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, என்னென்ன பண்ணலாம், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா எவ்வளவு நாள் நீங்க இருக்கலாம், என்னென்னு மொத்தமா சொல்லிடுது. அப்படின்னு இருக்க பட்சத்துல இப்போ வந்து மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி இன்னும் 2 மாசம் 3 மாசம்ன்றாங்களே, அப்படிப்பட்டு நம்ம போகலாமா? அப்படி இல்லை, நம்ம வந்து வயசாயிடுச்சு நம்ம வீட்டில், சரி ஓகே நம்ம பாலியேட்டிவ் கேரை நம்ம வந்து பெயின்லெஸ் முறையை வந்து சூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு மக்களை இப்போ கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவு வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்க பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆயுர்வேதிக்கு நாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு உண்மை. இப்போ நிறைய பேர் வராங்க. ரொம்ப பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கேன்சர் வந்துச்சுன்னா ஏன் வேகமா உடம்பு பூரா பரவுது? ஸோ கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஸோ எங்கே ஃபார்ம் ஆனாலுமே ஸோ வந்து உங்களுக்கு வந்து வாயில் கேன்சர் இருக்குது, ஸ்டமக் கேன்சர் இருக்குது, லங்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸோ ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும்போது அங்கே வந்து ஜீன் மியூட்டேஷன் நடக்கும். ஸோ ஜீன் மியூட்டேஷன் வந்து அந்த இடத்துல வந்து அது பெருகிட்டே போகும். ஸோ ஜென்ரலி வந்து நார்மலாக இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து நாளடைவில் டீஜென்ரேட் ஆகும். அண்டு இதுக்கு வந்து அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. ஸோ இது வளர்ந்துட்டே மட்டும் போகும். ஸோ அது வளர என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கிற உறுப்புக்குமே வந்து அது பரவ ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஜென்ரலி வந்து உடம்புல இருக்கிற பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து பரவிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய பார்ட்ஸில் பரவும் போது இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் இது பரவிட்டே இருக்கு. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்லாம் ஏன் கெட்ட செல்லா மாறுது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்கு, நீங்க அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க. இன்னொரு செடிக்குள்ள வந்து வேற ஏதோ ஒரு மருந்து கலக்கி அது தண்ணி ஊத்துறீங்க. ஏதோ ஒரு மருந்துன்னு வச்சுங்க, ஒரு ஆசிட் கலக்கி ஊத்துறீங்க. எந்த செடி இதுல வளரும்? நல்ல தண்ணி ஊத்துற செடி தான். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாமே. நீங்க வந்து நல்ல சாப்பாடை உட்கொண்டு நீங்க நல்லபடி ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா
பிரச்சனை கிடையாது. நான் எதை வேணா தின்னுவேன், எப்போ வேணா தூங்குவேன், எப்போ வேணா எழுந்துப்பேன், என்னென்ன கிடைக்குதோ எல்லா பொருளையும் சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். அது ஏன் அப்படின்னா இப்போ வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவு முறைகள் மட்டும் தான் நம்ம வந்து உட்கொண்டோம், வேற எதுவுமே கிடையாது. இப்போ அரிசின்னு பார்த்தீங்கன்னா என்ன அரிசி சாப்பிட்றோன்னே தெரியல. ஏதோ ஒரு ஊரில் இது நல்ல அரிசி இப்போ ராஜஸ்தான்லேருந்து வருது, அவங்க எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கும் தெரியாது. ஆடாப்பா இது வருதுப்பா ராஜஸ்தான்லேருந்து வருது, இப்போ இந்த டின்ல இருக்கிற இது சாப்பிடுங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிடும் போது என்ன ஆகுது, அது நம்மளோட பிரதேசத்துல வளர்ந்ததாவே இருக்காது. நம்மளோட பிரதேசத்துல நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இப்போ அயல்நாட்டு உணவுகள்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மரபணு மாற்றம் வந்து உண்டாகுது. அப்போதான் வந்து இந்த செல் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மியூட்டன் மாதிரி ஆகிட்டு அங்கிருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்ன பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். தவிர்த்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஆமாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. என்னோட டவுட் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்க்கா. வணக்கம். நீங்க உங்க பேருங்கக்கா? என் பேர் ஷர்மிளா. யாருக்கு பார்க்க வந்திருக்கீங்க? என்னோட பாட்டிக்கு வந்துடும். உங்க பாட்டி பேரு? கௌரி. அவங்களுக்கு ஏஜ் 70. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அவங்க பெயின் இருந்துட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த பால் இதுல பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்கேனை எழுதி கொடுத்தாங்க, பெட் ஸ்கேனு. அதை எடுத்து பார்த்ததுல கன்ஃபார்ம் ஆச்சு ஸ்டேஜ் 2 அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஏஜ்க்கு அவங்களால தாங்க முடியாது அப்படின்ட்டு இங்க ரிலேட்டிவ் மூலியமா ஒருத்தவங்க மூலியமா ரெஃபரன்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால இங்க வந்து பார்த்து இப்போ 3rd கிட் வாங்கிட்டு போறோம் மெடிசன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கல்ல? ஆமா. அங்க என்ன சொன்னாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க? அவங்களுக்கு அதான் இந்த மாதிரி ஸ்கேன் மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க. அங்க போய் பெட் ஸ்கேன் எடுத்ததுல உங்களுக்கு தெரிஞ்சது ஸ்டேஜ் 2 அப்படின்ட்டு. உடனே இவங்க வந்து மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இவங்க பயப்பட்டதால வேண்டாம் அப்படின்ட்டு மெடிசன் மூலமாவே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்திருக்கும். இப்ப இது நீங்க 3rd டைம் வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்தீங்கல்ல? அப்ப மெடிசன் எல்லாம் பாட்டி எடுத்திருப்பாங்கல்ல? இப்ப எப்படி இருக்கு? இப்போ பெட்டரா தான் இருக்காங்க. பெயின் அந்த அளவுக்கு இல்ல. அவங்க சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா அந்த டைம்ல ஏதாவது இவங்க சொல்லாத இதை எடுத்துக்கிட்டோம்னா அப்ப மட்டும் பெயின் லைட்டா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரிங்கக்கா. இப்ப முன்ன இருந்ததுக்கு பாட்டி இப்ப வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க? இப்போ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த கட்டி இருக்கிறது தெரியாம மெடிசன் எதுவுமே எடுக்காம இருந்ததால ரொம்ப மூச்சிடவே கஷ்டப்படுவாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு இந்த மெடிசன் எடுத்துக்கிறதால அந்த வீசிங் அதெல்லாம் இல்ல. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ பாட்டிக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ இவங்க கொடுத்த டயட் பிளானை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? கரெக்டா ஃபாலோ பண்றோம். பட் வந்து இவங்க நான்வெஜ் எடுத்துக்க சொன்னாங்க டாக்டர். அவங்க வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியன். அதுக்கு ப்ரோட்டீன்ஸ்க்குலாம் வந்து வால்நட்ஸ், பாதாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறாங்க. டயட்டை வந்து கரெக்டா கொண்டு போறீங்க. இப்போ பாட்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி பாட்டி பாத்துக்கிறீங்க? நல்லாவே. இப்போ ஆக்சுவலி பாட்டிக்கு வந்து கேன்சர் இருக்கிறது தெரியாது. சொல்லாம தான் ஒன்றும் இல்லை, சும்மா நார்மல் இதுதான் அப்படி மெடிசன் மூலமா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஃபேமிலி சர்க்கிள்ல யாருக்கும் தெரியாது, பாட்டிக்கு தெரியும்? எனக்கு தெரியும், ஹஸ்பண்டுக்கு தெரியும். அப்புறம் பாட்டியோட பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும். யாருமே பாட்டிக்கு தெரியாம டேப்லெட்டை மட்டும் கொடுத்து அவங்களுக்கு இவங்க சொன்ன டயட் பிளான் கொடுத்துட்டு அவங்களும் டேப்லெட் அவங்களே எடுத்து கரெக்டா போட்டுப்பாங்க. என்னைக்காவது மறந்துடுவாங்க. அப்ப நான் போய் சொன்னேன்னா போட்டுடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆனா கேன்சர் சாதா கட்டி, அவ்வளவுதான். இப்ப நீங்க டாக்டர் பாத்துட்டீங்களா? இந்த தடவை என்ன சொல்லிருக்காங்க? அவங்க வந்து லேட்டா ஃபுட் எடுத்துப்பாங்க. அதனால வந்து 3 டைம்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ண பாருங்க, ஃபுட் கொஞ்சம் மார்னிங் சீக்கிரம் சாப்பிட பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. புற்றுநோய் வந்தா ஒருத்தவங்களுக்கு உடல் வலியை விட மனவலி ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே பாதி உயிர் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவுமே வீக் ஆயிருவாங்க, படுத்த படுக்கை ஆயிருவாங்க. அவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறதே ரொம்பவுமே கஷ்டமாயிரும். புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட பெரிய வசதி என்னன்னா, நீங்க நோயாளியை நேரடியா கூட்டிட்டு வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க அவங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்து கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நிறைய குடும்பத்துல கேன்சர் வந்துருச்சுனாவே பேஷண்ட் கிட்ட சொல்லாம மறைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பயந்துருவாங்க. அதே மாதிரி மற்ற ஹாஸ்பிட்டலெல்லாம் பேஷண்ட்டை நேரடியாக கூட்டிகிட்டு போய் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஆனால் இந்த புனர்ஜன் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இல்லை. பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கிறது தெரியாமலே அவங்களுக்கு குணப்படுத்த முடியும். ஏன்னா இவங்க சக்தி வாய்ந்த ரசாயன ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க லட்சக்கணக்கா செலவு பண்ணி நோயாளியை கஷ்டப்படுத்தி அலைய வைக்காம இங்க கம்மி செலவுலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கா? அப்போ உடனே புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்.
நோயாளியை அலக்கழிக்காம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். மக்களே, கேன்சர் வந்துருச்சுன்னா அனாவசியமா பயப்பட தேவையில்ல. சரியான விவரம், சரியான வைத்தியம், மனசுல வைராக்கியம் இருந்துச்சுன்னா இதுல இருந்து மீண்டு வந்துடலாம். எனக்கு எப்படி இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி தெரியும்னா, புனர்ஜன் ஆயுர்வேதாவோட யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்ல வந்து என்னோட டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். உங்களோட டவுட்ஸும் கிளியர் ஆகும்னா புனர்ஜன் ஆயுர்வேதா தமிழ் யூடியூப் சேனலை போய் பாருங்க. அங்க பேசின வீடியோஸ்லாம் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை தரும். ஹாஸ்பிட்டல் பத்தின டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.